சென்னை எம்ஆர்சி நகரில் உள்ள சி.வி. சண்முகம் இல்லத்தில் எஸ்.பி. வேலுமணி தனது ஆதரவு எம்எல்ஏக்களுடன் தனியாக ஆலோசனை மேற்கொள்வதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை எம்ஆர்சி நகரில் உள்ள சி.வி. சண்முகம் இல்லத்தில் எஸ்.பி. வேலுமணி தனது ஆதரவு எம்எல்ஏக்களுடன் தனியாக ஆலோசனை மேற்கொள்வதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் தாரிணி இணைகிறார். வணக்கம் தாரிணி, ஆலோசனை தொடர்பான விவரம். வணக்கம். நடைபெற்று முடிந்த சட்டமன்ற தேர்தலில் இருந்தே அதிமுக இரண்டாக பிளவுபட்டு எடப்பாடி பழனிசாமி அணி மற்றும் சி.வி. சண்முகம் அணி என இரண்டாக பிரிந்திருக்கிறது. இந்த நிலையில் இன்று அதிமுக தலைமை அலுவலகமான எம்ஜிஆர் மாளிகையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டமானது நடைபெற்றது. வழக்கத்திற்கு மாறாக அதிக போலீஸ் பாதுகாப்புடன் இந்த கூட்டமானது நடைபெற்றது. அதிமுகவில் மொத்தம் 82 மாவட்ட செயலாளர்கள் இருக்கின்றனர். அதிமுக 2 கட்சிகளாக பிரிந்து செயல்பட்டு வரக்கூடிய சூழலில் கட்சியின் ஒருங்கிணைப்பு குறித்து சி.வி. சண்முகம் மற்றும் அவர்களது அணியினர் தற்பொழுது ஆலோசனை மேற்கொண்டு வருகின்றனர். கட்சியின் தோல்வி குறித்து ஆலோசனை செய்ய சி.வி. சண்முகம் அணியினர் தொடர்ந்து பொதுக்குழுவை கூட்ட வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமியிடம் வலியுறுத்தி வருகின்றனர். இது தொடர்பாக பொதுக்குழு மற்றும் செயற்குழு உறுப்பினர்களிடம் ஆதரவு கடிதம் பெறும் பணியிலும் ஈடுபட்டு வருகின்றனர். மொத்தம் இருக்கும் 1800 பொதுக்குழு உறுப்பினர்களில் 1000க்கும் மேற்பட்டோர் தங்களுக்கு ஆதரவாக கடிதம் கொடுத்திருப்பதாகவும் தெரிவித்திருந்தனர். மொத்தம் இருக்கக்கூடிய 82 மாவட்ட செயலாளர்களில் 50க்கும் மேற்பட்டோர் தங்களுக்கு ஆதரவு தெரிவித்திருப்பதாகவும் சி.வி. சண்முகம் அணியினர் தெரிவித்திருந்தனர். இந்த சூழலில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் நடைபெற்ற மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் 26 மாவட்ட செயலாளர்கள் கலந்து கொண்டிருப்பதாகவும் தகவல் நமக்கு கிடைத்திருந்தது. சென்னையில் உள்ள மொத்தம் 9 மாவட்ட செயலாளர்களில் 8 பேர் மட்டுமே கலந்துள்ளதாகவும் முன்னாள் ராயபுரம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினராக இருந்த ஜெயக்குமார் மட்டும் கலந்து கொள்ளவில்லை என்ற தகவலும் நமக்கு வந்திருந்தது. தற்பொழுது இந்த நிலையில் சி.வி. சண்முகம் அவரது ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்களுடன் சென்னை எம்ஆர்சி நகரில் உள்ள அவரது அலுவலகத்தில் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். தொடர்ந்து முக்கிய சட்டமன்ற உறுப்பினர்களான சி. விஜயபாஸ்கர், எஸ்.பி. வேலுமணி, தங்கமணி, காமராஜ் ஆகியோர் இந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்றனர். தாரிணி, தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் இணைந்தமைக்கு நன்றி.